எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதை. இந்த இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் சமையல் மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் டக்கு நமக்கு கை கொடுக்கறது யாருன்னா நம்ம நரசிம் அண்ணன் தான். நரசிம்மனுடைய கதையை நம்பி படிக்கலாம். அது மாதிரி தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடக்கூடிய கதை ஏந்திலையாழ் பூந்துகிலாம் அப்படிங்கிற ஒரு கவித்துவமான தலைப்பில் அண்ணன் வச்சிருக்கிற கதை தான் இது. ஏந்திலையாழ் பூந்துகிலாம் அப்படின்னா, ஏந்திலையால் அப்படின்னா மெல்லிய தோள்களை உடைய பெண். பூந்துகிலாம் அப்படின்னா பூந்துகில்னா மென்மையான ஆடை அணிந்த அந்த மெல்லிய தோள்களை உடைய ஒரு பெண் அப்படின்னு மாதிரி ஒரு கவித்துவமான தலைப்போடு இந்த கதையை அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த கதை வழக்கம் போல நம்ம ரகு இந்த கதையில இருக்கிறாரு. அதனாலேயே இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் முன்னோட்டெல்லாம் கொடுப்போம். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. அதனால அந்த முன்னோட்டத்தை தவிர்க்கலாமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா மனசு விடமாட்டேக்கு. சமீபத்தில் முகநூல்களில் ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது என்னுடைய தோழி ஒருத்தி ஒரு டயலாக் ஒன்று போட்டிருந்தா. நீங்கள் 96 திரைப்படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் நடித்த படம். ரொம்ப அற்புதமான படம். அந்த 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 படத்தை பார்க்கும்போது தான் பலருக்கும் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பல காட்சிகள் என்னன்னா அப்படிதான் வாழ்க்கை. சில விஷயங்களை நம்ம மறைச்சிப்போம், சில விஷயங்களை நம்பி சொல்லுவோம் சில இடத்துல. பொதுவாக பெண்கள் எல்லாத்தையும் பேசிட முடியுமா அப்படின்னா பேசிட முடியாது. இங்கே நிறைய கட்டுப்பாடுகள் அவங்களுக்குன்னு இருக்கு. ஆனால் அந்த திரைப்படம் அதிலிருந்து கொஞ்சம் அப்படி விட்டு விலகி ஒரு அற்புதமா இருந்தது. ஒவ்வொருத்தருமே அந்த 96 திரைப்படத்துல நாயகன் நாயகியோ அந்த பிம்பங்களை எடுத்துட்டு அவங்கள வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் இருந்தது. அதுல நிறைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல ஒரு வசனம் தான் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா ராம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா ராம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்களுக்கு இருந்த காதல், ஆனா யதார்த்த வாழ்க்கை வேற மாதிரி மாறின பிறகு அந்த காதலை அப்படி எடுத்துட்டு போக முடியாத பிறகு வாழ்க்கை அப்படியே போகுது. அப்படித்தானே எல்லாருக்கும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சிருதா என்ன? ஒரு நாள் கோயிலுக்கு இப்போ அடிக்கடி போறதில்ல, முதல்ல கொஞ்சம் கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறேன். யார் அப்படின்னா நம்ம அம்மனிய. ஒரு காலத்தில் தேவதையாக, அது என்ன ஒரு காலம், எப்பவும் அவ தேவதை தான். அப்படி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவ உள்ள வர்றா. உள்ள வந்தோடனே இந்த பாடல் வரிகள் நினைவுக்கு வந்தது. கேட்கட்டுமே அப்படின்னு தான் பாடினேன். அது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல், இப்ப புரியுது. ஆனாலும் நான் பாடுனேன்னு வச்சுக்கோங்களேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒருவார்தமை அப்படின்னு போகும். மெய்மைக்குள்ளாக்குவதும் நாதன் நாமம் நமச்சிவாயமே அப்படிங்கிற அந்த பாடல். அதை அவர் சிவனுக்காக பாடின பாடல் அது. பட் நமக்கு அதுல இருந்து அந்த முதல் வரி ரொம்ப கேட்சியா இருந்துச்சுல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு பாடுனேன். இந்த பைத்தியக்காரன் அவளுக்கு அதெல்லாம் அவ கண்டுக்கல. வாட்டி வந்தா சாமியை கும்பிட்டா வழக்கம் போல அப்படியே அப்படி கடந்து போய்கிட்டே இருந்தா. தெரியல, இப்பெல்லாம் மாறிட்டுங்க. இப்பெல்லாம் காதல் தோல்விங்கிறது சகஜமான டீ குடிக்கிற மாதிரி ஆயிட்டு. ஆனா என் செட்ல உள்ளவங்களுக்கு அது அப்படியா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். எனக்கு முந்தின செட்ல உள்ளவங்க எல்லாம் அந்த தாடி வச்சு அந்த டி ராஜேந்தர் அதெல்லாம் உருகி அந்த காதல் தோல்வி அடைஞ்சிட்டான்னா அதை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஏன்னா லவ் ஃபெயிலியராம்பாங்க தாடி வளர்த்ததாலே. இப்ப கல்யாணம் பண்ணும் போதே மாப்பிள்ள தாடியோட தான் தாலி கட்டுறாரு. அது வேற விஷயம். ஸோ இதெல்லாம் அப்படியே நினைவுக்கு வந்தது. அது இருக்குது எல்லாருக்குமே ஒரு விஷயம் சினிமாவில் நடக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்துராதா அப்படின்லாம் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா யதார்த்தத்தில் அப்படி நடக்க வாய்ப்பு கம்மி. அப்படி ஒரு காதல் தோல்வி, அதுக்கப்புறம் ஒரு காதல். அது ஒரு ஆட்டோகிராஃப் படம் மாதிரி அப்படியே அந்த சேரன் அந்த பத்திரிகை கொடுக்க போவார்ல, அந்த காதலிச்ச பெண்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அது நிஜத்துல அந்த ஒரு காதல். அந்த பெண்ணுடைய திருமணத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை போயிருந்தேன். போகும்போது அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, இப்ப கூட ஒன்றும் முடிஞ்சிட்டது இல்ல, கிளம்பலாமா அப்படின்னு கேட்டது. இது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் கேட்கும்போது. அது நடந்த விஷயம் இது. கல்யாணத்துக்கு போய் காலையில அந்த பொண்ணை பாக்குறேன். அவ அப்ப சொன்ன வார்த்தை இதுதான், இப்பவும் கூட கெட்டு போகல, 10 மணிக்கு பஸ் இருக்கு, சொல்லு கிளம்பிடுவோம் அப்படின்னா. நான் சொன்னேன், இது சினிமா கிடையாது, இது யதார்த்த வாழ்க்கை அப்படின்னு. ஏன்னா பல விஷயங்கள் இருந்தது அந்த வாழ்க்கையில். அப்புறம் ஏன் காதலிச்சிங்க அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது.
அது காதல் அப்படிங்கறத தாண்டினா ஒரு அதீதமான ஒரு அன்பா இருந்துச்சு அது வந்துட்டு. ஏன்னா எத்தனை தடவை காதலிக்க முடியும் ஒருத்தன் வந்து ஒரு தடவை தான் காதலிக்க முடியும், அது காதல். அதுக்கு பிறகு அந்த காதல் முறிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த தோல்வி அடைந்த காதலுக்கு இன்னொரு காதல் தான் மருந்தா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. கல்யாணம் பண்ணி இருக்கலாம், பண்ணி இருந்திருக்கலாம், அது வேற கதை, சொந்த கதை, அதை விட்டுருவோம் நம்ம. அது அப்படி கடந்து போயிட்டு வாழ்க்கையில. பட் அந்த நினைவுகள்லாம் வந்து அப்படியே தானே இருக்கும். மறந்துட்டோன்னு வந்து சொல்ல முடியுது, மனசார அப்படி ஒத்துக்கிடவே முடியாது. மறந்துட்டோன்னு சொல்லும் உதடுகள், ஆனா மனசு அப்படி சொல்லுமா? சொல்லாது. அது வந்து சேமிக்கப்பட்டு இருக்குது. அதுவும் வந்து பிபிசியில வந்து ஒரு இது ஒன்று படித்தேன், ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல வந்து அந்த முதல் காதல்ங்கிறது வந்து மூளையில பாறை மாதிரி கெட்டியா படிஞ்சிருக்குமா அந்த வயசுல. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்தது. இது அந்த ஆட்டோகிராஃப் பாடல், மனசுக்குள்ள காதல் வந்ததோ அப்படிங்கிற அந்த டூயட்டு, அதுல எல்லாம் நம்மளை பொருத்தி பார்த்து தமிழ் படிக்க ஆசை வந்தல்லோ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். ஆமா அப்படின்ட்டு அப்படியே போச்சுன்னு வைங்களேன். அதெல்லாம் அந்த அந்த படம். சில படங்கள் அப்படிதான் வந்து நீங்க கண்ணீர் இல்லாமல் சில படங்களுடைய காட்சிகளை நம்ம பார்க்கவே முடியாது. அது நம்ம உணர்வுகளை தொட்டு எழுப்போம். ஏன்னா நமக்கு ஒன்று அப்படி நடந்திருக்கும். அப்படிதானே, எங்கேயோ போயிட்டோனோ, சரி இங்க திரும்பி வர்றேன். சமீபத்தில் அந்த முகல் நூல்ல என்னுடைய தோழி அவ விளையாட்டா, அந்த படம் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு, 96 வசனம். அந்த படம் இன்னும் பார்க்கல, பட் சில காட்சிகள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதுல வந்து கேட்குற மாதிரி, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா ராம் அப்படின்னு அந்த ஜானுங்கிற கேரக்டர் கேட்கும். என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா ராம் அப்படின்னு கேட்கும். அதுக்கு வந்து ராம் வந்து பதில் சொல்லுவாரு, உன்னை எங்க விட்டனோ அங்கதான் நான் நிக்கிறேன் அப்படின்னு. ஆஹா, இதத்தான் அவ போட்டிருந்தா. அவ சும்மா அது அது பிடிச்ச வசனம் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்ல அவ போட்டிருந்தா, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா ராம் அப்படின்ட்டு. கீழே கமெண்ட்ல நான் போட்டேன், உன்னை எங்க விட்டனோ அங்கதான் நான் நிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ஆர்டின் போட்டா குட்டியா. இது இவ்வளவுதான் வாழ்க்கை, அப்படிதானே. சில விஷயங்கள் அப்படிதான் வந்துட்டு, அது அப்படிதான் நிரந்தரமா இருக்குங்க, அப்படிதானே. ஸோ அந்த மாதிரியான அந்த காதல், அந்த விஷயம், அந்த டயலாக்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா வாழ்க்கை அப்படிதான், பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு வந்து நம்ம என்ன எல்லாத்தையும் அழிச்சிட முடியுமா என்ன? அது என்ன பேப்பர்ல எழுதிருக்கு? இல்லவே இல்லை. அதுதான், என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டே அப்படின்னு திரும்ப கேட்கும்போது, இல்லை, உன்னை எங்க விட்டனோ அங்கதான் நான் நிக்கிறேன், நான் இன்னும் அங்கதான் நிக்கிறேன். ஆனா அதை கடந்து யதார்த்த வாழ்க்கையில் வேற வேற விஷயங்கள் நடந்திருக்கும். நமக்கு திருமணம், குழந்தை எல்லாம் நடந்திருக்கும். பட் அங்க விட்டுட்டு போனவன் அவன் அங்கதான் நிப்பான், அப்படிதானே. இதெல்லாம் வந்து நினைவுக்கு வந்துருச்சு இந்த கதையை வாசிக்கும் போது. ஏந்திலையாள் பூந்தூகிலாம் அப்படின்னு. ஸோ நான் தேடி வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் ரகு வந்து இப்போ ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பாடலாசிரியர்ல ரகுவும் ஒருத்தர். இந்த கேமரா வச்சு பாடல் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ரகுவோட பாடல் வரிகள் நிச்சயமா இருக்கும் எல்லாருடைய பாடல்கள்லையும். சமீபம் ஒரு 4-5 வருஷமா தான் வந்து இந்த புகழினுடைய உச்சியில வந்து ரகு வந்து இருக்கிறான். ஆனா அவன் ஊரை விட்டு வந்து ஒரு 10-15 வருஷம் இருக்கும். சமீபத்தில் 4-5 வருஷமா அவன் ஃபேமஸ். சினிமாவில் பாட்டு அப்படின்னா நேரா ரகு கிட்ட தான் போவாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்தில் அவன் என்ன ஆனா, எப்படி இருக்கிறான் அப்படின்னு யாருக்கும் தெரியல. பொதுவாகவே வந்து புகழ் பெற்ற பிறகுதான் நம்ம அதை அவனை தேடி பிடிப்போம், அப்படித்தானே. அந்த மாதிரி அவன் போய் 15 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் அந்த 4-5 வருஷமா தான் அவன் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கிடையில் அவன் என்ன ஆனா அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் தெரியாது. அப்பப்போ ஊருக்கு வருவான், ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ரகு வந்து சொல்லுவான். இப்போ நான் ஏதோ ஒரு உதவி கேட்டு அவனை தேடி வந்திருக்கிறது போலவும், அவன் என்னை மதிக்காம திருப்பி அனுப்பிவிட போறான், நான் வந்து ஏழ்மையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்களா ஒரு கற்பனை கதையை இந்த இடத்துல உருவாக்காதீங்க அப்படின்னு நரசிம் சொல்றாரு. அப்படி இல்லைங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு புது வருஷத்தினுடைய அந்த தொடக்க நிமிஷத்துல வந்து அந்த 12 மணிக்கு கத்துவோம் இல்ல, அதுவும் ஒரு காலகட்டம் இருந்துச்சுங்க. அதுவும் ஒரு காமெடிலாம் நடந்திருக்கு வாழ்க்கையில. அந்த பொண்ணோட சித்தப்பா ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய காலை தொட்டு கும்பிட்டு, ஏன்னா நாளைக்கு காதல் பிரச்சனையில முடிஞ்சிருச்சுன்னா அந்த சித்தப்பா வந்து இவன் நல்ல பையன் அப்படின்னு நினைக்கட்டும்னு சொல்லி, அதுவும் ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். அதுவும் நடந்துச்சு. அந்த மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு புத்தாண்டு நடக்கும்போது வந்து நான் ரகு, அப்புறம் வந்து சஃபியா அப்படிங்கிற அழகான பேர், ரொம்ப அழகா இருக்கும். சில இஸ்லாமிய பெயர்கள் நல்லா இருக்கும். எனக்கு நதீரா அப்படிங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வந்து இதுல சஃபியா, ஒவ்வொரு புத்தாண்டினுடைய தொடக்கத்தின் போது ரகு, நான், சஃபியா 3 பேருமே வந்து கூட இன்னும் சில நெருக்கமான நண்பர்களோட இருப்போம். அதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும், கல்லூரி காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் இல்லை, மாறி போயிட்டு. இப்போ எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல அந்த டீம்ல இருக்கிற அல்லா பிச்சை அப்படிங்கிறவன் வந்து இந்த நியூ இயரை முடிச்சுட்டு அவன் ஃபாரினுக்கு வேலைக்கு போறான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான். அதனால ரகுவோட சென்னையில எங்களுடைய காலேஜ் டேஸ்ல எப்படி கொண்டாடணுமோ அதே மாதிரி கொண்டாடலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் நான் இங்க வந்திருக்கிறேன்.
சில சமயங்கள்ல சில விஷயங்களை பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டுருவோம். ஏன்னா என்னுடைய சொந்தக்காரர்கள், உறவுகள் சிலரும் இந்த குரூப்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காதல் கதை வந்து, ஐயா தெரிஞ்சதுன்னா உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க ஐயா, வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ஐயா. சரி, ஓகே, அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஆமா, கதைக்குள்ள வந்துருவோம். நான் சொன்ன மாதிரி வந்து ரகுவை தேடி வந்து நான் போயிருக்கிறேன். நான், ரகு, சஃபியா வந்து குறிப்பா வந்து சஃபியா தான் வந்து ரகுவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னது. அதனால இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை அல்லா பிச்சை வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் சேர்ந்து இங்க கொண்டாடலாம் அப்படின்னு ரகுவை வந்து தேடி வந்திருக்கிறோம். எங்களுடைய பள்ளி அப்புறம் வந்து அந்த கல்லூரி நாட்கள் இருக்குல்ல, அதை வந்து ஒரு அழகான வசந்தமாக அந்த நாட்களை மாத்துனது வந்து ரகுதான். அவனுக்கு தான் அதுல பெரும் பங்கு இருக்கும். அன்னைக்கு புகழ்பெற்ற பாடல்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே அவன் வந்து மாத்தி பாடுவான். அதுவும் வகுப்பறையில அந்த பெஞ்சில் தாளம் போட்டுக்கிட்டு அவன் பாட ஆரம்பிச்சான் அப்படின்னா, மற்ற குரூப் இருக்குல்ல, அதாவது மேஜர், இப்போ இவங்க மேக்ஸ் குரூப்னா மற்ற சயின்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ மற்ற குரூப்ல இருக்கிற எல்லாருமே வந்து அவன் பாட ஆரம்பிச்சிட்டான்னா இங்க ஆஜராயிருவாங்க. அவன் வந்து 2 தாளத்தட்டுகள்ல வந்து அந்த பாடல் வரிகளை மாத்தி போடுவான்ல, அப்படி தாளம் போட்டு பாடும்போதே 2 வரி தாண்டொன்னையுமே கிளாஸ்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் அடிச்சு பிடிச்சு வெளியில ஓடிடுவாங்க. ஏன்னா அவன் அந்த பாடல்கள்ல மெட்டுக்கு ஏத்த மாதிரி அதுல இருந்த ஒரிஜினல் வார்த்தைகளை மாத்திட்டு காதுல கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளை வந்து தலைமை வந்து அதுல சேர்த்து வந்து பாடுவான். ஆனா வந்து அதே சுருதி, அந்த தாள லயம், அதுல வந்து அந்த அந்த வார்த்தைகளை கரெக்டா பிக்ஸ் பண்ணுவான். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தான் பாடுவான். அது கெட்ட வார்த்தை, ஆனா அந்த சுருதி வந்து எங்கேயுமே வந்து விலகாது. அந்த மாதிரி வந்துட்டு அதுவும் செந்தமிழ் தேன்மொழியால் பாடலை வந்து செந்தமிழ் தேன்மொழியால், ஆஹா அற்புதமான பாடல். எங்க தாத்தா பாடுவார் அந்த மதிய நேரத்தில் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த மாதிரி பாடல்களை எல்லாமே வந்து. அந்த பாடலை ரகு பாடும்போது டிஆர் மகாலிங்கம் ஒருவேளை கேட்டிருந்தார் அப்படின்னா, ஒன்னு ரகுவை கொலை பண்ணுவாரு, இல்லைன்னா தற்கொலை பண்ணி அவரே வந்து கதையை முடிச்சுப்பாரு. எந்த புள்ளியில ரகுவோட தொடர்பு முற்றாக அருந்து போனது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் விடை கிடைக்கல. சில நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து அப்படிதான் காணாம போயிடுவாங்க திடீர்னு வந்து. எங்க அவங்கள தொலைச்சோம் அப்படின்னு எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலுமே தட்டுப்படாது. அதை வந்து நம்ம அழகா நரசிம்மன் சொல்றாரு, எந்த புள்ளியில் ரகுவுடனான அந்த தொடர்பு முற்றாக அருந்து போனது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கு வந்து விட கிடைக்கல. சில நிகழ்வுகள் வாழ்க்கையில அப்படிதான், நினைச்சு பார்க்காததெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். அவ்வளவு ஏன் ரகு கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற பாடலாசிரியரா வருவான் அப்படிங்கறத கூட நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அப்படிதான். ஆனா இப்படி பாஸ்பரஸ் குண்டுகள் வந்து அது செதறும் போது உருண்டு ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வேக வேகமா ஓடி போகும் பாருங்க, எல்லா திசைகளையும் ஓடும்ல அந்த பாஸ்பரஸ். அது அழகா இருக்கும். அப்படித்தானே, தொட குட்டி 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 குண்டா மாதிரி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், ஒன்னு ஒன்னு வந்து ஒட்டாது. அந்த மாதிரி எப்படி வந்து நாங்க அப்படி ஓடி பிரிஞ்சோம் அப்படின்னு தெரியல. ஒரு நாளும் வந்து நாங்க இப்படி பிரிவோங்கிறதும் நாங்க அப்படி நினைச்சு பார்த்ததும் இல்லை. நாங்கெல்லாம் இப்படி பிரிஞ்சிருவோம், அந்த பால்ரஸ் குண்டு செதறி ஓடுற மாதிரி நாங்க பிரிஞ்சிருவோம்னு கூட நாங்க நினைச்சு பார்த்தது இல்லை. இப்போ வந்து இங்க ரகுவோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறது, முகவரியை கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை. சென்னையில சாலிகிராமம் தசரதபுரம் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பா விசாரிச்சு வந்துட்டேன். தசரதபுரத்துல தான் வந்து சென்னையில என்னுடைய தங்கை வீடு இருந்துச்சு. அங்க அந்த இடம் வந்து பொதுவா சினிமா ஆட்கள் நிறைய இருப்பாங்க. ஸோ தசரதபுரத்துல தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு வந்துட்டு விசாரிச்சு வந்துட்டேன். சினிமாக்களை காட்டுவாங்கல்ல, ஒரு பெரிய ஒரு ஹீரோவோட வீடு அப்படின்னா வந்து அதுவே ஒரு 10 அடி கேட் இருக்கும், 10 அடிக்கு சுவர் கட்டியிருப்பாங்க, யாரும் வந்துடக்கூடாது. ரெண்டாவது வந்து ஒரு பெரிய கௌரவம், அவங்களுடைய பிம்பம் தெரியணும்ல. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய வீடு இருக்கும், பெரிய அந்த சுவர் இருக்கும். அதுல வந்து கவிஞர் ரகு அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த மார்பிள்ல. அதுக்கு அது 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 பக்கத்தில், அந்த போர்டுக்கு பக்கத்தில் அந்த கேட்ல வந்து ஒரு கூர்கா இருப்பான், இந்தியில பேசக்கூடிய கூர்கா. ஆனா அவன் தமிழ் நல்லா பேசுவான். சலோ அப்படின்னு என்ன விரட்டி அடிப்பான் அப்படின்லாம். அந்த மாதிரி இத்தியாதிகள் எதுவுமே இல்லாம, நான் இப்படிலாம் நம்ம நினைப்போம், ஆனா அப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப எளிமையா இருந்துச்சு அந்த வீட்டினுடைய வாசல். அந்த வாசல்ல கைலியை வந்து மடக்கி கட்டிக்கிட்டு வாசல்ல இருந்த முருங்கை மரத்துல அந்த தண்டு பகுதியில கையை வச்சுட்டு அப்படி மேல ஏறலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையோட அப்படி தோணும். நம்ம பார்க்கும்போது தோணும்ல சிலரை வந்துட்டு, என்ன மரத்து மேல ஏறலாம் போல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி நின்றுகிட்டு இருந்தான் ரகு. ஸோ நான் வந்து அப்படியே வீட்டுக்குள்ள போறேன். ரகு வீடு. அவன் அப்படி நிற்கிறத பார்த்தோன்னே சில சமயங்களில் உள்ளுணர்வு வந்து நமக்கு வேலை பார்க்கும். யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க, யாரோ பார்க்குறாங்க அப்படிலாம் தெரியும் தெரியுமா, டக்குன்னு நிமிந்து பார்ப்போம். அப்படி அது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி டக்குன்னு ரகு வந்து திரும்பி பார்க்குறான். நான் வந்து நிற்கிறேன். என்னை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்துட்டு கையில் இருக்கிற அந்த பேகு, அந்த உடைமைகள், அதை எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டு, அட என்ன மாப்பிள்ள திடீர்னு அப்படின்னு வந்து ரகு கேட்குறான். அட
என்ன மாப்பிள்ள திடீர்னு அப்படின்ட்டு. இவர் வந்து கடுப்புல வந்து எப்படி கண்டுபிடிச்சு வந்தேன்னு கேள்றா மயிறு அப்படிங்கிறாரு. அதாவது அந்த அந்யூன்யம் இருக்குல்ல, அந்த அந்த பாசம், அது நண்பர்களுக்குள்ளதான் அது ரொம்ப சாத்தியப்படும். என்ன மாப்பிள்ள திடீர்னு கேட்கும்போது, ஏல உன் அட்ரஸை எப்படி கண்டுபிடிச்சு வந்தேன், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்கிறத அதை நீ கேட்கணும்டா முதல்ல அப்படின்னு, எப்படி கண்டுபிடிச்சு வந்தேன்னு சொல்றா மயிறு அப்படிங்கிறாரு. சார், ரகுவோட வீட்டுக்கு வந்து ஒரு கால் டாக்ஸில தான் வந்தேன். அப்படி இவ்வளவு சகஜமா, அதுவும் மயிருன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான கவிஞரை ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு அந்யோன்யம் இருந்திருக்கணும். அதை வந்து அந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு வந்து அவர் வாயடைச்சு நிக்கிறாரு. ஏ அப்பா, இப்படிப்பட்ட ஆளா, எவ்வளவு பெரிய கவிஞர், அவரை வந்து மயிருங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு நிக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கர்வம் வரும்ல, பாத்தியா நான் யாரும் தெரியுமில அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து இருக்குல்ல. அந்த கெத்தோட போய் அந்த டிரைவருக்கு, கால் டாக்ஸி டிரைவருக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு ரகு முன்னால போக, நான் வந்து பின்னாடி போறேன். நமக்கு தெரிஞ்சவங்க வந்து பிரபலமாகி விட்டால் மட்டும் மனசு வந்து அவ்வளவு ஈஸியா அதை ஏத்துக்காது. அப்படிதான் எனக்கு ரகு வந்து இவ்வளவு பெரிய பிரபலம் ஆயிட்டான், இன்னைக்கு தமிழ்நாடு தெரிஞ்ச ஒரு பெரிய கவிஞர் அப்படின்லாம் இன்னும் மண்டைக்குள்ளையும் மனசுலையும் ஏறல. அதை வந்து ஐயம் திரிவர மனதிற் புகவில்லை அப்படின்னு எழுதுறாரு. அருமையான வரி அது. அப்புறம் அவனுடைய வீடு, ரகுவோட வீடு வந்து ரொம்ப எளிமையான வீடு. 2 பெட்ரூம், ஒரு சின்ன கிச்சன், சமையல் அறை, ஒரு ஆள் நின்று சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த அமைப்பு. அப்புறம் தரையில பாத்தீங்கன்னா துணி, காகிதங்கள், படுக்கை, அந்த படுக்கைக்கு மேல வந்து இந்த முதல்ல வாயை திறந்த மாதிரி அந்த லேப்டாப் வந்து அப்படியே திறந்த மாதிரி இருக்குது. சுவரில் பாத்தீங்கன்னா விதவிதமான புகைப்படங்கள். ஏன்னா வந்து சினிமாவுக்கு போயிட்டோம், பிரபல பாடலாசிரியர்னா ரஜினியோட போட்டோ, கமலோட போட்டோ, இளையராஜாவோட போட்டோ, ரகுமானோட போட்டோ எல்லாம் எடுப்போம்ல. அந்த மாதிரி வந்து அந்த புகைப்படங்கள் வந்து ரகுவோட வீட்டில் வந்துட்டு அப்படியே இருக்குது. இதுல தனியா வந்து அந்த பேனாவை வச்சு அந்த கன்னத்துல கை வச்ச மாதிரி ஒரு போஸ் எல்லா கவிஞர்களும் கொடுப்பாங்க, எல்லா எழுத்தாளர்களும் அப்படி ஒரு போஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எழுத்தாளர் தெரியணும்ட்டு. பட் இன்னைக்கு கொஞ்சம் மாறிட்டு. ஆனா கண்டிப்பா ஒரு எழுத்தாளர்னா அவருடைய போட்டோ இப்படிதான் இருக்கும். அவர் தீவிர சிந்தனையில இருப்பாரு, அந்த கன்னத்துல கை வச்ச மாதிரி அந்த கை விரல்களுக்குள்ள புகுந்து ஒரு பேனா நிக்கும். அந்த மாதிரி வந்து என்னடா இதெல்லாம் மாப்பிள அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் கேட்கிறாரு ரகு பத்தி, என்னடா இதெல்லாம் அப்படிங்கும் போது அப்படி கண்ணடிக்கிறாரு. ஏன்னா சினிமானா அதெல்லாம் இருக்கணும்டா அப்படின்னு இருக்குல்ல. கண்டிப்பா சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கணும். கவுண்டமணி சொன்ன மாதிரி, அடே அந்த அரசியல்வாதிகள் தான் பிறந்த நாள் அதுன்னு வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான்னா, ஊரை நேரம் அடிக்கிறான்னா, நீங்களும் ஏன்டா அப்படின்னு கேட்பார்ல. அதுவும் இந்த சினிமா நடிகர்லாம் வந்து 30 வயசா ஏதோ ஒரு வயசு சொல்லுவாரு, அந்த வயசுக்கு மேல போறான்னா அதுவும் போக மாட்டேங்க அப்படின்னு. அதுதான் கவுண்டமணி சினிமாவில தான் இருக்கிறாரு அந்த ஆளு. ஆனா சினிமாவில் இருக்கிறவங்களே வந்து நக்கல் பண்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனா 30 வயசுக்கு மேல எவனாச்சும் போறானா எவனும் போக மாட்டேங்கான் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அவன் சொல்றான், சினிமால சில விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் கண்ணடிச்ச உடனே நாங்க 2 பேரும் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ வீட்டில் கொண்டு போன அந்த உடைமைகள்லாம் வச்சுட்டு வா வா வெளில போய் ஒரு டீ குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக அப்படியே வர்றாங்க. அப்படி வரும்போது அப்புறம் மாப்பிள அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை போடுறாரு. பொதுவாக அப்படிதான் நடக்கும். நாம நம்ம நண்பரை பார்க்க போயிருக்கோம் அப்படின்னா என்ன விஷயமா வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் மாப்பிள அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில வந்து நஷ்டம் எழுதுறாரு. எப்படின்னா, இத்தனை வருடங்களுக்கு இடையில் நாங்க சந்திக்கவே இல்லைல்ல, அது அந்த நாட்கள்லாம் ஒரு கரும் பாறை மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒத்த வார்த்தையில வந்து அந்த பாறை அதெல்லாம் உடைஞ்சு நாங்க கல்லூரி நாட்கள்ல போய் உட்காந்துட்டோம். ஒரு டைம் டிராவல்ல போய் டவக்கடின்னு குதிக்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை. அப்புறம் மாப்பிள அப்படின்னு, அது உண்மைதானே, அப்படிதானே, ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லும் வெல்லும் அப்படின்லாம் மக்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தையில நாங்க கல்லூரி நாட்கள்ல போய் திரும்ப போய் விழுந்துட்டோம். அப்புறம் மாப்பிள அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நீ தான் சொல்லணும் மாப்பிள, ரகு உன் பாட்டை கேட்காத ஆளே தமிழ்நாட்டில் இல்ல போலே அப்பா அப்படிங்கிற மாதிரி இவர் கேள்வி கேட்கிறாரு. அந்த ஏத்தாப்புல அந்த டீ கடையில டீ வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த டீனுடைய தரம், அதனுடைய ருசி இருக்குல்ல, அது குடிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. அதாவது ரகுவுக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ், அந்த அந்த டீ மாஸ்டர் இவனுடைய ரசிகரா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவ்வளவு ருசியா இருந்தது. இஞ்சியும் ஏலக்காயும் அந்த மனம், அதுல அஸ்வகந்தா அதிமதுரம் வந்து இருந்ததான்னு தெரியல. ஏன்னா அஸ்வகந்தாவும் அதிமதுரமும் எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ரகு வந்து டீயை குடிச்சிட்டே இருக்கும்போது வந்து சிரிச்சான். சிரிச்சுக்கிட்டே அந்த டீயை குடிச்சான். ரகு மட்டும் இல்ல, சில சுவாரஸ்யமான கேரக்டர் இருப்பாங்க. அதாவது எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது, நம்மளும் கூட இருப்போம். ஆனா ஏதோ ஒண்ணு நினைச்சு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சிரிப்பு வந்து சான்ஸே கிடையாது, அப்படி சிரிப்பாங்க, விழுந்து 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 சிரிப்பாங்க. நமக்கு செம்ம கட்டுப்பாகும் இல்லே. ஒன்னு ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சிரி, அப்படித்தானே ஆகும். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு எதுக்கு இந்த பையன் சிரிக்கிறான், எதை நினைச்சு சிரிக்கிறான் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டியா, ஒன்னு சொல்லிட்டு சிரி, இல்லைன்னா சிரிச்சிட்டு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சிரிப்பை வந்து ரகு இன்னும் மாறல அப்படிங்கறத சொல்லுது.
ரகு எப்பயுமே அப்படிதான் வந்து ஒரு விஷயத்துல அவன் வந்து அந்த சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த சிரிப்பை வந்து அடக்கவே முடியாது. ஒரு தடவை இன்னும் ஞாபகத்துல இருக்கு. எங்க அப்பா கூட ஆபீஸ்ல வேலை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி சார் ஏதோ ஒரு ஃபைலை வந்து ஆபீஸ் ஃபைலை வந்து அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு எங்க அப்பா வந்து அனுப்பி வச்சோன்னாரு. என்ன அனுப்பி வச்சாரு. நான் போனது சரிதான். ஆனா ரகுவை கூட்டிட்டு போயிருக்க கூடாது. அதுதான் வந்து ஒரு பெரிய தப்பு. சோ கிருஷ்ணமூர்த்தி சாரோடைய அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமா கதவை தட்டி யாரும் கதவை திறக்கல. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல கதவை தட்டியாச்சு. எந்த சத்தமும் வரல. என்னடா இது யாரும் கதவை திறக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு ஒரு சலிப்போட நிக்கும் போதுதான் அவ்வளவு அழகான அஹ், அவளுடைய மகள் வந்து கதவை திறந்தது. கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு. அது பார்த்த உடனே வந்து அந்த பிள்ளை மேல வந்து வேற என்ன க அவளுடைய அழகு. ரகு வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படி நிக்கிறான் அந்த பிள்ளைய பார்த்துட்டு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பாக்குறோம். இவ்வளவு அழகான பிள்ளையாடா. சில சமயங்கள்ல அந்த அப்பாவை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த அப்பாவுடைய மகள் வந்து அவ்வளவு அழகா இருப்பா. இந்த ஆளுக்காடா இப்படி ஒரு பிள்ளை அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அதிர்ச்சியில நிக்கிறாங்க. எவ்வளவு அழகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து கதவை திறந்து விட்டுட்டு அது வாட்டி உள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு நாங்க அந்த பிள்ளைக்கு அப்படியே பின்னாடியே நடந்து ஹாலுக்கு போறோம். ஹால்ல வந்து அந்த கிருஷ்ணமூர்த்தி சாருடைய மனைவி அந்த பொண்ணோட அம்மா வந்து நிக்கிறாங்க. வாங்க தம்பி அப்படிலாம் கூப்பிடுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பா ஏற்கனவே போன்ல முதல்ல சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பையனை அனுப்பி வைக்கங்க, அந்த ஃபைலை கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டில் அந்த ஹாலில் ஒரு ஓரத்தில் ஒரு டேபிள் இருந்துச்சு. அந்த டேபிள் மேலே அந்த ஃபைல் இருந்துச்சு. அந்த ஃபைல் எடுத்து அவங்க அம்மா என்கிட்ட கொடுக்க போனாங்க. கிருஷ்ணமூர்த்தி சாருடைய மனைவி இந்தா தம்பி அப்படின்னு கொடுக்க போகும்போது தான் ரகு டக்குன்னு சுதாரிச்சு ஒரு விஷயம் பண்ணா, என்னன்னா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களேன் அப்படிங்கிற மாதிரி. இது எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ ஃபைலை வாங்கிட்டோம்னா இடத்த கழுவி விடணும் அப்படித்தானே. ஆனா அந்த குடிக்க தண்ணி கொண்டு வாங்கன்னா அந்த அம்மா எப்படியுமே மகளை தான் கூப்பிடும் அப்படித்தானே. இது போய் மோதிட்டு வர ஏமா அந்த தண்ணி மோட்டு வாமா அப்படின்னா அந்த அந்த பொண்ணு மறுபடியும் தண்ணி கொண்டு வரும்ல, அப்ப மறுபடியும் பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரகு வந்து டக்குன்னு குடி கொஞ்சம் தண்ணி கேட்டான். அதுதான் அவனுடைய நோக்கம். அப்படின்னா வந்து உள்ள போன அந்த அழகான அந்த பெண்ணை அவருடைய மகளை வந்து திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான். விஷயம் என்னன்னா வந்து இவன் இவன் இப்படி ஒரு 7:30 ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி சாரை பத்தி தெரியும். அவர் வந்து பெரிய கோபக்கார மனிதர். ஏன்னா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அதனால வந்து தெரியும். என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆள் பார்க்க வந்து ஒல்லியா இருப்பாரு. ஆனா அதட்டி தான் பேசுவாரு. ஏதாச்சும் சேட்டை செஞ்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நேரா எங்க அப்பா அதுக்கு விஷயத்த சொல்லிடுவாருங்க. பாருங்க உங்க பையன் வந்தா கூட ஒருத்தனை கூட்டு வந்தான், இந்த மாதிரி பிள்ளைய வந்து அப்படி மாதிரி போயிரும்ல. அது வந்து பயம். அதனால வந்து ரகுவை பார்த்து டே மாப்பிள்ள பாத்துரா அப்படிங்கிற மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணிடாதா அப்படின்னு கண்களால வந்து அவனுக்கு ஒரு எச்சரிக்கையை நான் கொடுத்தேன். ஆனா அவன் வந்து அதை கண்டுக்கல. அந்த அம்மா வந்துட்டு ஓஹோ பாத்தியா அப்படிங்கும்போது, ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொடுத்து அனுப்பணும், குறிப்பா தண்ணியாவது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால வந்த 2 பேர்த்தையுமே வந்து ஒன்னும் கொடுக்காம அனுப்புறேன்னு அதுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கடம். ஏன்னா விருந்தினர்களை உபசரிச்சே ஆகணும்ல நம்ம வந்து, அதிதி தேவோ பவ. அந்த மாதிரி வந்துட்டு அந்த அம்மா ஐயோ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணுது. அது ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி தானே அந்த கொண்டு வர சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது வந்து அந்த உரையாடலை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஏன்னா அதை நீட்டிக்கணும்ல அப்படித்தானே. சார் இல்லையாக்கா அப்படின்னு வந்து கேள்வி. உடனே வந்து எங்களை வந்து ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அப்படி கூட்டு போகும்போது வந்து ரகு என் காதுல கிசுகிசுச்சு அந்த பொண்ணு அந்த ரூமுக்குள்ள தாண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அவன் வந்து சொல்றான். மாப்பிள அந்த பொண்ணு அங்கே தாண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. பட் அதை அவன் காதுல கிசுகிசுப்பா சொன்னதை அவங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம யதார்த்தமா இருக்கிற மாதிரி நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தெரிஞ்சிடும், காட்டி கொடுத்துரும் சில விஷயங்கள் வந்துட்டு. ஆனாலும் நம்ம அதை பண்ணுவோம். ஸோ தலைமுடி அப்படியே கோதி விட்டுட்டு ரொம்ப கேஷுவலா இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உள்ள போறோம். உள்ள போனா வந்து உள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து உட்கார்ந்து இருந்தார்னு சொல்லக்கூடாது, உட்கார வைக்கப்பட்டு இருந்தார்னு சொல்லணும். கைகளை வந்து நேரா நீட்டி அப்படியே தொங்க போட்டிருந்தாரு. காலையும் கொஞ்சம் குறுக்கி உட்கார்ந்துருந்தாரு. உடல்ல அவ்வளவா வந்து அசைவு இல்லை. அதுதான் அந்த உட்கார வைக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கறதுல எல்லாம் புரிஞ்சு போயிரும்ல உங்களுக்கு எல்லாம். ஸோ வந்து ஒரு மெல்லிய சிரிப்பு. சாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க புகைக்கூண்ல இருந்து விழுந்துட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால ரகு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். புகைக்கூண்ல இருந்து விழுந்துட்டாரு அப்படிங்கறத சொன்ன உடனே ரகு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் சிரிக்க ஆரம்பிச்சதும் எனக்கு வந்து என்னடா இப்படி பண்றானே அப்படின்னு. ஏன்னா வந்த இடத்துல அப்படி இன்னொருத்தங்களை வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல, சிரிக்க கூடாது இல்ல. ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் பயம். ரகுவை முறைச்சு பாக்குறேன்.
சிரிக்காதல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. ஆனா அவன் அந்த அவன் சிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்கிறான், அப்படி அமைதியாகிறான் அப்படிங்கிறான். ஓ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து அமைதியாகிறான். இது கூடவே வந்து புகைக்குள்ள இருந்து விழுந்துட்டாரா அப்படின்னு அண்ணாந்து மேல வேற நான் பாக்குறேன். நான் பார்த்தது அவங்க 3 பேத்துக்குமே வந்து ஒரு கோவத்தை கொண்டு வந்திருக்கணும். 3 பேருடைய பார்வையும் எங்களை எரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா சமாளிச்சுட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு வெளியில ஓடி வந்துட்டோம். அப்பதான் ரகு கேட்டான், புகைக்கூண்டுல எதுக்குடா அந்த ஆளு போனா அப்படின்னு. அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆள் லீனா இருக்காரு, புகைக்கூண்டுல அந்த ஆளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிச்ச தண்ணி புறையேற அளவுக்கு வந்து சிரிச்சோம். அந்த பிள்ளை நல்லா சைன் போட்டுச்சு, மாப்ள நீ தான் சிரிச்சு காரியத்தை கெடுத்துட்ட அப்படின்னு ரகு கிட்ட நான் சொன்னேன். அதாவது அந்த பொண்ணு கம்பெனி கொடுக்குது அப்படிதானே, அந்த பார்வைக்கு பார்வை பதிலாக வருகிறது. அந்த பிள்ளை நல்லா சைன் போட்டுச்சு, மாப்ள நீ சிரிச்சு காரியத்தை கெடுத்துட்ட அப்படின்னு. ரகு வந்து அவர் ஏன் புகைக்கூண்டுல நுழைஞ்சு கீழே விழுந்தாரு, அவர் விழுந்திருந்திருந்தாருன்னா அதை எப்படி அவர் சவுண்ட் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவன் சொல்லி சொல்லி வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். சோ நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்கும் போது நாம சிரிக்காம இருந்தா அது எப்படி இருக்கும்? அதனால நானும் எதையோ நினைச்சு சிரிக்கிற மாதிரி வந்து நானும் சிரிச்சேன். இன்னொரு டீ குடிக்கிறியா அப்படின்னு ரகு கேட்டான். வேணாம் அப்படின்னு தலையாட்டிட்டு இயல்பான சகஜ நிலைமைக்கு 2 பேருமே வந்தோம். ஏன்டா இவ்வளவு ஃபேமஸான ஒரு பாடலாசிரியரா இருக்கிற, ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்கியா, என்ன மேட்ரு? இல்ல பணத்தை மொத்தமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கியா, மொத்தமா போயிரும்டா பாத்துக்கோ அப்படிங்கும்போது நான் இப்படி சொன்ன உடனே ரகு வந்து சிரிக்கிறான். அவ்வளவுலாம் சம்பாதிக்க முடியாடா, இது என்ன மாசம் மாசம் வர்ற சம்பளம் மாதிரியா, ஒரு பாட்டுக்கு இவ்வளோன்னு, அதுவும் பாதிக்கு பாதி பழக்கத்துக்கு போயிடும். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு எழுதி கொடுக்கணும், அவங்க கிட்ட காசு கேட்க முடியாதுல்ல, அந்த மாதிரி மீதில பாதி படம் வந்தான்னு போயிடும். படம் வரட்டுமியா, ரிலீஸ் ஆன பிறகு பேமெண்ட் தரோம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் போயிடும். எப்படியோ டெய்லி மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு ஜாலியா. அதான் வயசு இருக்குல்ல, கொஞ்சம் மெதுவா சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ரகு அவனுடைய இயல்பு அதுதான், அவன் அப்படிதான் பதில் சொன்னான். அதுவும் சரிதான், கல்யாணத்தை பண்ணிக்கூடா, வர்றவ சேர்த்து வச்சிருவா அப்படின்னு நான் சொல்றேன். கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கோமாப்ல, வர்ற பொண்ணு சேர்த்து வச்சிரும் காசை அப்படின்னு. சரி அதை விடு, நம்ம அல்லா பிச்சை வந்து கல்ஃபுக்கு போறான் வேலைக்கு, அதனால இந்த நியூ இயருக்கு முந்தி நம்ம சிட்டிங்கை போடுவோம். சிட்டிங்னா இதுதான் அந்த நியூ இயர் செலிப்ரேஷன், நம்மலாம் சேர்ந்து அதை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பண்ணுவோம்னு அவனும் சொன்னான். எனக்கும் 2-3 வருஷமாவே மனசை போட்டு உழப்பிட்டே இருந்துச்சு. சரின்னு கிளம்பி வந்துட்டேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு வந்து நான் கேட்கிறேன் அவர்கிட்ட. அல்லா பிச்சை ஆசைப்படுறான் மாப்ள, எனக்கும் 2-3 வருஷமா இது மனசுக்குள்ளேயே கடந்துச்சு, அதான் சரின்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்ட்டு. ரகு நான் சொன்னதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு வந்து மொபைல் எடுத்துட்டு எப்போ நியூ இயர் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த போனை பாக்குறான். டே 1ஆம் தேதி தாண்டா வருஷம், டே பா கவிஞா அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே, அது இல்லடா புதன்கிழமை அப்படின்னு. ஏன்னா அவரு இப்போ பிரபலமா இருக்காரு, அவருக்கு பல ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அது இல்லடா புதன்கிழமை அப்படின்னு அவனாவே ஏதோ அவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு, நான் இன்னைக்கு பாம்பேல இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த வார்த்தைய சொல்லி முடிக்கிறதுக்கும் கரெக்டா அதுக்கு முன்னாடி சபியும் வாரா அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்றேன். அன்னைக்கு பாம்பேல இல்லடா இருப்பேன் அப்படிங்கும்போது டே சஃபியும் வாராடா அப்படிங்கிற. சஃபியும் வாரா அப்படின்னு சொன்னோன்னையும் ரகுவோட கண்கள் வந்து என்னை பார்த்துச்சு. அதுல வந்து ஒரு மின்னல் வெட்டின மாதிரி ஒரு ஃபிளாஷ் இருந்துச்சு, ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சியெல்லாம் இருக்கும்ல. மாப்ள சஃபியும் வாராடா அப்படின்னு உடனேயும் வந்துட்டு என்னடா சொல்ற அப்படின்னு வந்து ரகு ஒரு அதிர்ச்சியோட கேட்கறான். என்னடா சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா ரகு, நீ கவிதை எழுதின பேப்பரை அவன் முகத்துல கிழிச்சு போட்டால அதே சஃபியா பேகம் தான். இதை வந்து ரஜினியோட அண்ணாமலை படத்துல வர்ற அந்த மாடுலேஷன்ல சொன்ன போது, அதாவது திரும்ப அண்ணாமலை வந்து கம்பேக்கா ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரு கஷ்டப்பட்டு திரும்ப ஒரு பணக்கார ஆயிடுவார்ல, அந்த மாதிரி அதே அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி அதே சஃபியா பேகம் தான் அப்படிங்கிறாரு வந்துட்டு. ஸோ இவருக்கு வந்து நினைவுக்கு வருது, ரகுவுக்கு வந்து ஆமா இல்ல நான் கவிதை எழுதி கொடுத்த பேப்பரை என் முன்னாலே கிழிச்சு போட்டா, அதுல என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னு யோசிக்கிறாரு ரகு. மாப்பிள நான் பண்ணது தப்பு தானே, கண்ணத்து மச்சம் உன் கண்களில் அச்சம்னு எழுதி நீட்டிட்டேன், கண்ணத்து மச்சம் உன் கண்களில் அச்சம்னு எழுதி கொடுத்துட்டேன். அவ ஒரு நாள் ராத்திரி பூரா கண்ணாடியை பார்த்துட்டு என் மூஞ்சில மச்சமே இல்ல எவ்வளவு நினைச்சு எழுதுன அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டா. அத பொண்ணோட முகத்துல மச்சம் இருக்கணும்ல, இவர் ரைமிங்கா வரணும்னு கண்ணத்துல மச்சம் உன் கண்களில் அச்சம்னு எழுதி கொடுத்தா, அவ ராத்திரி பூரா கண்ணாடியில அவளுடைய முகத்தை பார்த்திருக்கிறா, என் மூஞ்சில மச்சமே இல்லையே, நீ எவ்வளவு நினைச்சு எழுதின கவிதையே என்கிட்ட கொடுத்த அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டா. அதாவது மாப்ள கண்களில் அச்சம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பிக்ஸ் ஆயிட்டு மனசுக்குள்ள. சோ அதுக்கு ரைமிங்கா வேணுமே அப்படின்னு மச்சத்தை உட்கார வச்சதுதான் தப்பா போச்சு.
இதை வந்து இந்த பாடலாசிரியர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரைமிங் அதுதான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு ஒரு நாள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து கிளாஸ்ல வழக்கம் போல வந்து ஒரு டெலிபோன் மணி போல் அந்த பாடல் இருக்குல்ல, இந்தியன் படம் தானே, டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவாள, அந்த பாடலை வந்து வழக்கம் போல கெட்ட வார்த்தைகளை போட்டு மாத்தி பாடிக்கிட்டு இருந்தான் ரகு. நாங்க எல்லாம் அவனை சுத்தி நின்று தாளம் போட்டுக்கிட்டு அந்த பாடல்களை வந்து கைதட்டி வந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு யாரோ கிளாஸோட அந்த கதவை தட்டுறதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு, அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா கூட நின்றுகிட்டு இருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸோட அந்த பெற்றோருடைய முகத்துல வந்து கோபம், வருத்தம், அதை விட அதிக அளவுல பயம் இருந்துச்சு. ஏன்னா கிளாஸ் ரூம்ல என்னடா இது ஃபுல்லா குரங்கு மாதிரி உட்காந்துருந்தோம்னா எப்படி இருக்கும், அதுவும் கெட்ட வார்த்தையில போட்டி இவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், அதையும் அவங்க கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது எப்படி இருக்கும். அவர் வந்து தயங்கி தயங்கி நான் டிரான்ஸ்ஃபர்ல வந்திருக்கேன், என் பொண்ணு இது இங்க ஜாயின் பண்ணிருக்கிறா, அவன் கிளாஸ்ல மற்ற பொம்பளை பசங்களாம் காணோம் எங்க அப்படின்னு கேட்டாரு. நான் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பக்கத்துல போய், இல்ல சார் இது மதிய சாப்பாட்டு நேரம், இந்த பெஞ்சில் பூரா வந்து லேடிஸ் தான், பெண்கள் தான் இங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் வந்து சஃபியா வந்து அறிமுகமானது. வந்து அந்த பொண்ணோட பேரு சஃபியா அப்படின்னு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. நான் வேகமா எங்க கிளாஸுக்கு ஓடி போய், டே புதுசா ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிருக்கிற, அவ பேர் வந்து சஃபி அப்படின்னு சொல்லி, எப்படி சொல்ல, அந்த பொண்ணு வந்து என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து, அப்பதானே ஒரு இது இருக்கும், என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டா பாத்துக்கோங்கடா, இனிமே எவனும் அந்த பொண்ணை வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுவை கூப்பிட்டு, இங்க பாரு இனிமே வந்து கெட்ட வார்த்தைலாம் போட்டு பாடக்கூடாது சரியா அப்படின்னு அவனுக்கு ஒரு கட்டளையை போட்டுட்டேன். அடுத்த 2 நாட்கள்ல வந்து ரகு கிட்ட போய் சஃபியா போயிட்டு, உன் குரல் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, கெட்ட வார்த்தைகளுக்கு பதிலா அந்த படத்துல என்ன பாடல் வரிகள் உண்டோ அத, இல்லைன்னா வேற நல்ல வார்த்தைகளை போட்டு நீ எழுதின வரிகளை போட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு சஃபியா வந்து பேசியிருக்கிறா. இது எனக்கு தெரியாது, நம்ம வந்து சஃபியாவை பிக்கப் பண்ணிட்டோமே, சஃபியா வந்து நம்மளை காதலிக்கிறான்னு பசங்கிட்ட அப்புறம் சொல்லிட்டோம்ல, அதனால என்னன்னு இதெல்லாம் இது எனக்கு தெரியாது. பட் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சலூன் கடைக்கு போய் ஒட்ட முடி வெட்டி, சலூன் கடையில் அந்த அன்பு அவர் தான் வந்து நமக்கு பிடிச்ச ஆளு, அவர்கிட்ட என்ன க்ரீம்லாம் நல்லா போடுங்கண்ணே, முகம் நல்லா பளபளப்பா சைனிங்கா இருக்கணும்னே, அப்பதான் அந்த பிள்ளைய பிக்கப் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லி, அந்த மாதிரிலாம் சொன்ன உடனே அவரும் வந்து அவர் பங்குக்கு வெளுத்து இருந்தாரு. நம்ம ஆள் கலரெல்லாம் முகத்தெல்லாம் ஏத்தி அப்படி 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 சலூன் கடையில இருந்து வெளியில வரும்போது ரகு நின்றுகிட்டு இருந்தான். வந்து என்ன மாப்பிள்ள ஒரே கோட்டிங்கா இருக்க, என்ன விவரம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் தான் நான் எங்க ஆளை காணணும்னு விசாரிச்சு சலூன் கடைக்கே வந்துட்டான். என்ன மாப்பிள்ள கோட்டிங்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ரகு வந்து நக்கலா கேட்க, அந்த முடிவெற்ற அந்த சலூன் கடைக்கார அன்பு வந்து ரகு கிட்ட, அதெல்லாம் இனி அப்படிதான், ஆளு எப்படி சொல்ல, ஆள் வந்து உசார் பண்ணிட்டார்ல, ஆஸ் பண்ணிட்டார்ல, அதாவது அந்த அந்த சரி பண்ணிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, நான் பதட்டத்துல வந்து ஏன்னா இவனுக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு, நான் அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அவரு சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அவன் வந்து அதை கேட்டுட்டு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே அப்படின்னு ரஜினி மாதிரி அவன் நின்று இருந்தான். ஏன்னா ரகுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படிதானே, ஏன்னா அவ்வளோ அக்கறையா, நீயே கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு பாடுற, அந்த வரிகளையே போட்டு பாடினா நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு பொண்ணு நமக்கு வந்து அக்கறையா சொல்லும் போது நம்ம உருகிடுவோம்ல. அதனால வந்துட்டு நீ அந்த பிள்ளைக்காக தான் இப்படி சலூன்ல வந்து முடி வெட்டி ஃபேஷியல் கிரீம்லாம் போடுறியோ அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லும் போது அவன் எப்படி நின்னானா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே, அந்த மாதிரி ரஜினிகாந்த் அதுல ஒரு ரொம்ப சோகத்தோட எப்படி வருவார்ல, அந்த ஃபீலோட, காதலின் தீபம் ஒன்று அப்படி கையெல்லாம் விரிச்சிட்டு. ஏன்னா எப்போ சஃபியா அவங்கிட்ட ரகு கிட்ட பேசினாலோ அதுக்கு பிறகு சஃபியாவுக்காக உயிரை விடக்கூடிய இடத்துக்கு போயிட்டான் ரகு. அதுவும் பாம்பே திரைப்படத்துல வரக்கூடிய அரவிந்த் சாமி மாதிரி வந்து உயிரே உயிரே அப்படிங்கிற அந்த பாடலை அடிக்கடி பாட ஆரம்பிச்சிட்டான், கெட்ட வார்த்தைகள் இல்லாம அந்த படத்துல வரக்கூடிய அந்த வரிகளை சொல்லியே வந்து. ஆனா நாங்க எல்லாம் அவன் அப்படி பாடுறத பார்த்துட்டு தயிரே தயிரே அப்படின்னு நாங்க அவனை வந்து கேலி பண்ண ஆரம்பிச்சோம். சஃபியாவும் வந்து ரகுவோட நல்லா பழகுனா. ஒரு நியூ இயர் அன்னைக்கு, புத்தாண்டு அன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு நான், அல்லா பிச்சை, சஃபி, ரகு அப்படின்னு 4 பேரும் போனோம். அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல ஒரு சின்ன மசூதி இருக்குது, கீழே வந்து முருகன் கோயில் தெரியும் இல்லையா, அதுதான் உலகளஞ்ச விஷயமாச்சே. என் இதய ரோஜா உனக்காக முட்கள் இல்லாமல், முட்களால் முகவரி எழுதுவதும் சூடிக்கொள்வதும் உன் இஷ்டம். கவிதை. என் இதய ரோஜா உனக்காக முட்கள் இல்லாமல், என் இதய ரோஜா, என்னுடைய இதயம் வந்து முட்கள் இல்லாம இருக்கு உனக்காக, முட்களால் முகவரி எழுதுவதும் சூடிக்கொள்வதும் உன் இஷ்டம் அப்படின்னு ஏதோ கவிதைகள்லாம் எழுதி வச்சிருந்த நோட்டை வந்து ரகு வந்து சஃபியா கிட்ட வந்து கொடுத்தான்.
அந்த சமயத்துல வந்து அல்லா பிச்சை வந்து பக்கத்துல இருந்த அந்த தர்காக்குள்ள அவன் போயிட்டான். இது என்னத்த அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டுக்கிடாம வந்து அல்லா பிச்சை உள்ள போயிட்டான். அவன் ரகு எழுதி கொடுத்த அந்த கவிதையை பார்த்துட்டு சஃபியா வாயை பிளந்து அவனோட கவிதைகளை எல்லாம் அவ படிச்சுக்கிட்டு இருந்தா. என் மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, முன்னாடி நிக்கிற 2 பேர்த்தையும் மலை மேல இருந்து ஒரு எத்து கீழே தள்ளி விட்டா அவங்க எப்படிலாம் கத்திக்கிட்டு உருண்டு போவாங்க அப்படின்னு நான் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்து சில வருடங்கள் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சது. ரகு சென்னைக்கும் மதுரைக்குமா வந்து போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. சஃபியா பேகத்துக்கும் வந்து அவளுடைய சொந்தத்துல சாதிக் அப்படிங்கிற அந்த பையனோட வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவளோட கல்யாணத்துக்கு ரகுவும் நானும் அவளுடைய திருமணத்துல அந்த சாப்பாடு பந்தி பரிமாறிய போது சஃபியா வந்து அந்த புது மாப்பிள்ளையோட சாப்பிட வந்து உட்கார ரகு வந்து ஒரு கணம் அப்படியே 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 திகைச்சு போய் அப்படி நின்று என்னை பார்த்த அந்த நொடி கண்ணில் அப்படியே இருக்குது. ஏன்னா அவரு அவ்வளோ ஃபீல் பண்ணாரு, அவ்வளோ லவ் பண்ணார்ல சஃபியாவை. கடைசியில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 2 பேரும் பரிமாறும்போது மாப்பிள்ளை பொண்ணுமா அப்படி உட்காந்தா இப்படி இருக்குங்க, நான் இருக்க வேண்டிய இடம் அது அப்படிலாம் தோணும் இல்லையா? நமக்கு அந்த குறிப்பினை இல்லை. ஏன்னா கல்யாணத்துக்கு கூப்பிடல, நண்பர்களை கூப்பிட்டுருந்தா என்ன கூப்பிடல. சரி விடுங்க, கதைக்குள்ளேயே திரும்ப போறேன். சரியா வந்துட்டு அப்படி அந்த காட்சியெல்லாம் இன்னும் கண்ணில் இருக்குது. இப்ப சஃபியாவும் வந்து சேர்ந்துட்டா அந்த புத்தாண்டு கொண்டாடத்துக்காக ரகுவோட வீட்டுக்கு. சஃபியா, அவளுடைய 3 வயசு பெண் குழந்தை, அல்லா பிச்சை, நான் அப்படின்னு ரகுவோடைய வீடு வந்து புத்தாண்டு கொண்டாடத்திற்கு வந்து தயாரா இருந்துச்சு. அந்த அந்த கொண்டாட்ட மனநிலை எப்படி இருக்கும்? ரகுவும் வந்து அந்த சினிமால இருப்பாங்கல்ல, அந்த செட்டிங்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்க எல்லாம் கூட்டு வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தான். அதுல நாங்க ஒன்னா இருந்த புகைப்படங்களை எல்லாம் பழைய போட்டோவை எடுத்து அதை பெருசாக்கி ஹால்ல மாட்டி இருந்தான். ஸோ புத்தாண்டு கொண்டாட்டம் ரகுவோட வீட்டில் களை கட்ட ஆரம்பிச்சது. சஃபியா வந்து இந்த பாட்டை போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்பவும் கூட எனக்காக இந்த பாட்டை போடுங்க அப்படிம்பாங்கல்ல. யாரோ எழுதிய பாடலை யாருக்காகவோ டெடிகேட் செய்வது போல, அப்படிதான் அந்த காதல். அப்படிதான் அது. அந்த மாதிரி வந்து சஃபியா வந்து ரகு கிட்ட டெலிஃபோன் பண்ணி போடல அந்த பாட்டு இருக்குல்ல, அதை பாடினில்ல காலேஜில் ஃபர்ஸ்ட் டே, அந்த மாதிரி பாடு அப்படின்னு அவ கேட்டா. ஏன்னா அன்னைக்கு அவன் வந்து கெட்ட வார்த்தை போட்டு பாடினான், இன்னைக்கு இப்படி பாட முடியாம வந்து வெக்கப்பட்டான். நாங்கெல்லாம் அவனை அப்படி கிண்டல் பண்ணி, பாடு அன்னைக்கு பாடினில்ல இப்ப ஏன் பாட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்க வந்து அவனை பார்த்து அப்படி சிரிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த புத்தாண்டு வந்து குலுங்கி கொண்டு உற்சாகமாக வந்தது. புத்தாண்டு அப்படின்னாலே டிவியில ஒரு பாட்டு இருக்கும், கண்டிப்பா கெஸ் பண்ணிட்டீங்களா என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புல்லட்ல வந்து கமலஹாசன் அப்படி வருவாரு, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு வந்து மறக்காம டிவியில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரகு வந்து ஒரு பாடலாசிரியர் இல்லையா, அதனால அவர் சொல்லுவார்ல, அவர் வந்து அந்த பாடலை பத்தி சொன்னாரு. இந்த பாட்டுல ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர பாட்டு ஃபுல்லா வந்து கமலை புகழ்ந்து பாடுற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அதுல அந்த அந்த ஒரு வார்த்தையை உள்ள சொருகின மாதிரி இருக்கும். மற்றபடி அது நியூ இயர் பாட்டு கிடையாது. ஆனா இந்த பாட்டை தான் நியூ இயர்னா எல்லாரும் போட்டு கேட்கறாங்க பாத்தியா அப்படின்னு அவனுடைய திறமையை காமிச்சான். அட ஆமா இல்ல, பரவாயில்லையா, கவனிக்கிறான்ப்பா, ஏதோ தெரிஞ்சிருக்குப்பா இவனுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து அவனை பார்த்தோம். உடனே வந்து அவர் வந்துட்டு ஒரு பாட்டு எழுதுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத கவிஞரா அவருடைய பார்வை வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆமா மாப்பிள்ள, பாட்டு எழுதுறதுங்கிறது எப்படின்னா வந்து அந்த புகைக்கூண்டுல விழுந்தாருல உங்க அப்பா ஃப்ரெண்டு, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரிதான் மாப்பிள்ள. இத்தினூண்டு புகைக்கூண்டு உள்ள உடம்ப குறுக்கிக்கிட்டு மாதிரி தான் ஒவ்வொரு சொல்லையும் குறுக்கி செதுக்கி அந்த மெட்டுக்கு கரெக்டா எழுதணும். கேட்க ஈஸியா இருக்கும், ஆனா பாட்டெல்லாம் என்ன மாதிரி ஒருத்தனோட ஒவ்வொரு துளி உயிர். அது சரியான வார்த்தை கிடைக்காம செத்து பழச்சு மனசுக்குள்ள ஒரு உளைச்சல் வந்து அந்த பாட்டை எழுதி முடிச்ச பிறகு ஒரு விடுதலை வரும் பாரு. அதுல இன்னும் என்ன கொடுமை அப்படின்னா, ஸ்கூல்ல படிச்ச மனப்பாட பாட்டுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தை வந்து மனசுல அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த வார்த்தையை கரெக்டா எடுத்து நம்ம எழுதுற பாட்டுல உட்கார வைக்கணும். இப்ப கூட ஏந்திலையாள் பூந்து கிளாம் அப்படிங்கிற நம்ம தமிழம்மா சொன்ன செய்யுள் வரியத்தான் எங்க சொருகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா வர்ற சிச்சுவேஷன் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பூவே பார்ட்டி தீயே ரேஞ்சில தான் இருக்குது. இது ஒரு நச்சு பூ மாப்பிள அப்படின்னு இன்னைக்கு சினிமா உலகமும் பாடலாம் அப்படிதான் இருக்குது அப்படிங்கறத வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த செய்யுள் ஏந்திழையாள் பூந்துக்கலாம் அப்படிங்கிறது தமிழனுடைய எவ்வளவு அழகான ஒரு சொல்லாடல். ஆனா இன்னைக்கு சினிமால பாட்டு அப்படி வருதா அப்படின்னா எங்க வருது, எல்லாம் நம்ம நேரம். அந்த மாதிரி அவர் வந்து அதை ஃபீல் பண்றாரு ரகு வந்து. நான் வந்து சிரிச்சேன். ஓ இப்ப அந்த அந்த புகைக்குண்டு வந்து உன் மாமனார் இல்ல அப்படின்னு மறுபடியும் அந்த அந்த சூழலுக்கு போக முயற்சி பண்ணான். நரசிம்ம என்ன சொல்றாரு, ஆமா நான் இப்பதான் அதை புரிஞ்சுக்கிறேன் தாமதமா. அந்த புகைக்கூண்டுல விழுந்த அவருடைய மகளை, கிருஷ்ணமூர்த்தியோட மகளைத்தான்
நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் அந்த கதைக்கு சொல்றேன்னா ஆமா அவர் உங்க மாமனார்ல அப்படின்னு அவன் கேள்வி பண்றாப்ல. சோ ஒரு கொண்டாட்டமான மனநிலை போகுது, பழைய நண்பர்கள் சந்திச்சிருக்கிறாங்க, அவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க, அப்படி ஜாலியா போய்கிட்டு இருக்குது. அந்த மொத்த உற்சாகமும் வடிகிற மாதிரி சஃபியா ஒரு கேள்வி கேட்டா, எல்லாம் சரிடா, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேக்குறா சஃபியா வந்து. ரகு வந்து யோசிக்கவே இல்லை. எங்க யோசிப்போம் அப்படின்னா வந்து, நாம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், அந்த உண்மையை வந்து மாத்தி சொல்லணும் அப்படின்னா யோசிப்போம். உண்மையை சொல்றவங்க வந்து யோசிக்க மாட்டாங்கல்ல, டக்குன்னு சொல்லிடுவாங்க. அது மனசுக்குள்ள தான் இருக்கும். ஆனா அது எல்லா இடத்துலயும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் சிக்கல் தான். ஆனா மனசுக்கு நெருக்கமானவங்க அவங்க கிட்ட சொன்னா தப்பா எடுத்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறவங்க கிட்ட நம்ம பட்டுன்னு போட்டு உடைச்சிடலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு யோசிக்கவே இல்லை, ரகு வந்து யோசிக்கவே இல்லை. நல்ல வேலை பண்ணிக்கல சஃபி, இந்தா நீ வந்து புருஷன் இல்லை, உன் புருஷன் இறந்து போயிட்டான், இந்த குழந்தையோட இருக்க, நான் உன்கிட்ட இங்கேயே இருந்துரு சஃபி, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்காகவே பண்ணிக்காம இருந்திருக்கேன்னு கூட வச்சுக்கோயேன் அப்படிங்கிறான் ரகு. அழகான இடம் இதுதான். அப்படி திரும்புது, டேக் டைவர்ஷன். நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சஃபி கேட்கும்போது, நல்ல வேலை சஃபி பண்ணிக்கல, இந்த உன் கணவன் இல்ல, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, குழந்தையோட நீ வந்திருக்கிற, நீ இங்கேயும் என் கூட இருந்துறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு கேட்கறதுக்காக கூட நான் அப்படி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு, அப்படி வச்சுக்கோ ஏன் அப்படிங்கிறான். எனக்கும் அல்லா பிச்சைக்கும் வந்து அந்த நடக்கிற விஷயம், அது கலவரம், அது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்னு ஒரு அதிர்ச்சி, ஒரு திகிலோட சஃபியாவை நாங்க பாக்குறோம் ரெண்டு பேரும். அவ வந்து ரகு கிட்ட வந்து, அப்போ இவனுங்க போனதுக்கு அப்புறம் வெக்கப்படாம அந்த கெட்ட வார்த்தை பாட்டை பாடி காக்கணும் சரியா அப்படின்னு கேட்கிறான். அவன் கேட்கிறான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறாம இருக்கிறேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டான் ரகு. சஃபியா வந்து, அப்ப இவனுங்கெல்லாம் போயிருவானுங்க, போன பிறகு வெக்கப்படாம அந்த கெட்ட வார்த்தை பாட்டை பாடி காட்டணும் சரியா அப்படின்னு சொல்றா. ரகு வந்து சிரிக்க ஆரம்பிச்சான். இனி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லா பிச்சை வந்து சஃபியாவை பார்த்து சொன்னா, ஹாப்பி நியூ இயர் சஃபியா அப்படின்னு. டிவியில வந்து இளமை இதோ இதோ அப்படின்னு பாடல்கள் ஊடாக தெருவில் வெடிச்சத்தமும் ஹாப்பி நியூ இயர் சத்தங்களும் கேட்க தொடங்கின அப்படின்னு கதையை முடிக்கிறாரு. இதுதான் அழகான இடம். சஃபியாவுக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிட்டு, ஆனா கணவர் இறந்து போயிட்டாரு, பெண் குழந்தையோடு அவர் இருக்கிறா. ரகு வந்து, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என் கூட இரு அப்படின்னு சொன்ன பிறகு அப்பாவை திரும்ப சொல்றா, இவனுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த வெக்கப்படாம கெட்ட வார்த்தை பாட்டை பாடு அப்படின்னா என்ன, ஓகே அப்படின்னு தானே அர்த்தம். ஏன்னா கணவன் மனைவி ஆன பிறகு என்ன வெக்கம், ஒளிவு மறைவு அப்படிதானே. சோ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ரகு அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். நசீம் சொல்றாரு, இனி அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. ஏன்னா சஃபியா மேல அவனுக்கு காதல் இருந்துச்சு, ஒரு கேப்பு, ஒரு பிரிவு நடந்துச்சு, ஆனா திரும்பவும் சேர்ந்துட்டாங்கல்ல, அதனால இனி அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கும்போது அல்லா பிச்சை சஃபியாவை பார்த்து ஹாப்பி நியூ இயர் சொல்றான். அவ இவ்வளவு நாள் கணவன் இல்லாம இருந்தவ, இப்போ ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுல்ல, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு, ஹாப்பி நியூ இயர் சஃபியா அப்படின்னு சொல்றான். டிவியில் வழக்கம் போல இளமை அப்படின்னு அந்த பாடல், வெடிச்சத்தம், அந்த கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கதையை முடிக்கிறாரு. எப்பயுமே நம்ம பொதுவா ஒரு மகிழ்ச்சியான முடிவு, ஹாப்பி எண்டிங் தான் எதிர்பார்ப்போம். ஆனா சிறுகதைகளை வந்து ஹாப்பி எண்டிங்கை விட அந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். ஆனா அண்ணன் எல்லாத்துலயும் எல்லா பாலையும் 6 அடிக்கக்கூடிய ஆளு, அதனால இதுலயும் 6 அடிச்சிருக்காரு. அந்த வந்து அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் இதை நான் எடுத்தேன். அந்த ஆரம்பத்துல 96 பத்தி சொன்னது இதுதான். அது எல்லாருக்கும் நடக்காது வாழ்க்கையில, அப்படித்தானே. என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா ராம் அப்படின்னு ஜானுக்கள் கேட்கும்போது, உன்னை எங்க விட்டனோ அங்கதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லத்தான் ராம்கள் இல்ல நிஜமா அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் எவ்வளவு பேரால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இங்க அது நடந்துருச்சு. அப்படிதான், உன்னை விட்ட இடத்துலதான் நான் நிக்கிறேன், வா இப்ப என்ன, நான் உன்னை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு அற்புதமான கதை. மிக்க நன்றி மக்களே.